யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. அதாவது இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்ற போது பார்த்திங்கன்னா, ஒரு வருடத்தில் மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று தான் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய தலைப்பு. மகாவிஷ்ணு அப்படின்னு பேசும்போது வைகுண்ட ஏகாதசியையும், மகாசிவன் அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரியான மிக முக்கியமான ஒரு நாளாக இந்த இரண்டு விரதங்களை நம்ம வருடத்தில் 2 முறை நம்ம மிக பிரசித்தியாக கொண்டாடுறோம். இந்த சிவராத்திரி அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சது நாங்கள் கண் விழித்து விரதம் இருக்கிறது, சிவனுக்கான முக்கியமான நாள், இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருப்போம். அதே போல் இந்த சிவராத்திரியுடைய ரகசியங்கள் அப்படின்னு என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அப்போது மகா சிவராத்திரி ஒருத்தர் விரதம் இருக்கும்போது 4 யுகங்களில் செஞ்ச கர்ம பலன்களை நீக்கி நல்ல ஒரு மோட்சத்தையும் நல்ல ஒரு வசதி செல்வ வளத்துடன் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கறது தான் இந்த மகா சிவராத்திரியில் இருக்கக்கூடிய முக்கியமான ரகசியம். சிவன் அப்படின்னு நம்ம பேசும்போதே ரகசியம், எப்படி சிதம்பர ரகசியம் அப்படின்னு பேசுகிற மாதிரி சிவனுக்குண்டான ராத்திரியில் பல ரகசியங்கள் அடைஞ்சிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா இந்த சிவராத்திரியை மக்கள் இவ்வளோ பெரிய விஷயமாக கொண்டாடுறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா இரவு கண் விழித்து 4 ஜாம பூஜைகளை வழிபாடு செய்கிறாங்க. அதாவது இந்த 4 ஜாம பூஜைகள் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில் தெரிஞ்சும் தெரியாமலையும் செய்யக்கூடிய கர்ம பலன்களை நீக்கி தன்னோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மீதி காலகட்டத்தை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கு வாழ்கிறதுக்கான வாய்ப்பை தரது தான். உடனே எல்லாருக்கும் சந்தேகம் வரும், என்னங்க படைத்தல் பிரம்மா, காத்தல் மகாவிஷ்ணு, அழித்தல் தானங்க சிவன். அழித்தல் தான் சிவன். என்ன அழித்தல்? உங்களுடைய கர்ம பலனை அழித்தல், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை அழித்தல், உங்களோட வளர்ச்சிக்கு என்னென்ன தடைகள் இருக்கோ அதை அழித்தல். அதுதான் சிவபெருமானுடைய முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ ஒரு வீட்டில் ஒரு இறப்பு தோஷம், அதாவது என்ன சொல்லுவாங்கனாக்கா, ஒரு தவசம் சரியாக கொடுக்கல, ஒரு இறந்துட்டாங்கன்னா அவங்க சிவலோகம் அடைஞ்சிட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ அந்த சிவராத்திரியில் அவ்வளோ விசேஷங்கள் இருக்குங்க. சரி, நம்ம இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அதாவது சிவராத்திரி ஏன் கண் விழிக்கிறோம் நம்ம? ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம வைகுண்ட ஏகாதசிக்கு கூட நம்ம வீட்டில் கண் விழித்து விஷ்ணு பகவானை மனசார பிரார்த்தனை செஞ்சு மறுநாள் காலையில் போயிட்டு விஷ்ணு பகவான் கோவிலுக்கு போயிட்டு நம்மளுடைய முறைகள் எல்லாம் செஞ்சுட்டு வருவோம். ஆனால் சிவராத்திரி எல்லாருமே கோவிலுக்குள்ளே இருப்பாங்க. எல்லா கோவில்களும், சிவன் கோயில்கள் ஆலயங்கள் திறந்திருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு வருடத்துலேயும் 365 நாட்களில் ஒரு நாள் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு அந்த சிவனுடைய ஆற்றல், அதாவது எப்படின்னா சுத்த வெளி அப்படின்னு சொல்லக்கூடிய அண்டத்திலேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள், அதில் சிவராத்திரி அன்னைக்கு வரக்கூடிய கதிர்வீச்சு மிக பிரம்மாண்டமான ஒரு ஆசீர்வாதத்தையும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணி பாசிட்டிவ் எனர்ஜியும், ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மீக ஆற்றலை ஏற்படுத்து. இதை எப்படி இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க, ஒருத்தருக்கு செய்வின தோஷம் இருக்குது, ஒருத்தருக்கு சுத்தி கடன். இப்போ இருக்கிற நடைமுறைக்கு இந்த 3 விஷயங்கள் மனிதனுடைய பயத்தை நிறைய ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அப்படிப்பட்டவங்க இந்த சிவராத்திரி அன்னைக்கு கோவில் ஆலயத்தில் உட்கார்ந்து அங்கே பிரசாதம் சாப்பிடுங்க, இல்லை சிவனை மந்திரம் சொல்லுங்கள், இல்லை சைலண்ட்டாக உட்காருங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது அங்கேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு அவங்க உள்வாங்கும்போது பார்த்திங்கனாக்கா, உடலும் மனமும் தெளிவு பெற்று நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கிரக தோஷங்களாக இருக்கட்டும், நெகட்டிவ்னஸ்ஸாக இருக்கட்டும், இந்த கடன் தொல்லையினால் மைண்ட் அப்செட்டாக இருக்கட்டும். ஏன்னா மைண்ட் அப்செட் கிளியர் ஆகிடுச்சுன்னா கடன் எப்படி அடைக்கணுன்ற வழி தெரிஞ்சிடும். அதே போல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து கொடுக்கறது, அதே போல் செய்வன தோஷம், ஒரு இடுமருந்து உடம்புக்குள்ளே இருந்தாலும் சரி, ரத்தத்தில் ஒரு நெகட்டிவ்னஸ் கலந்துருந்தாலும் சரி, இந்த கதிர்வீச்சை உள்வாங்கும் போது கண்டிப்பாக அதோட ரிசல்ட். ஏன்னா நிறைய ஆராய்ச்சியாளர்கள், சயின்டிஸ்டாக இருக்கட்டும், ஆராய்ச்சியாளர்களாக இருக்கட்டும், இந்த சிவராத்திரியுடைய ரகசியத்தை நிறைய புத்தகங்களில், ஆங்கில புத்தகங்களில் நிறைய எழுதி வச்சுருக்காங்க. இங்கே வரக்கூடிய இந்த ரேஸ் அவ்வளோ நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு ஆட்டிசம் குழந்தை இருக்குது, ஒரு குழந்தை அசைவு இல்லாமல் ஒரு அலர்ஜியில் இருக்குது அப்படின்ற குழந்தைகளை பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க இந்த நாளை தேர்வு செஞ்சு அவங்க அந்த அண்டத்தில் கதிர்வீச்சு வர மாதிரி படுக்க வச்சு அதோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸை பார்த்துருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது. சரி, அப்போ பார்த்திங்கனாக்கா
இந்த சிவராத்திரி வந்து 365 நாளைக்கு ஒரு நாள்ன்றதை நம்ம தெரிஞ்சிருக்கோம். அதே போல் ஒவ்வொரு மாதத்துலேயும் இந்த மாதிரி ஒரு சிவராத்திரின்னு ஒரு ராத்திரியில் இந்த மாதிரி கதிர்வீச்சுகள் இருக்குது. அது எப்படின்னா ஒரு 20% தான் அதோட கதிர்வீச்சு. ஆனால் இந்த மகா சிவராத்திரி இரவு வந்து பார்த்திங்கனாக்கா 80லேருந்து 98% இந்த கதிர்வீச்சு அதிகமாகவே இருக்குது அப்படின்ற ப்ரூஃபை வந்து எழுதி வச்சுருக்காங்க ஆங்கில ஆராய்ச்சியாளர்கள். நம்மளோட ரிஷிகள் என்ன சொல்லியிருக்காங்க, முனிவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, வைகுண்ட ஏகாதசியும் மகா சிவராத்திரியும் ஒருத்தர் வழிபட்டுட்டாலே அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மங்கள் நீங்கி வளர்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. சரி, இப்போ இந்த சிவராத்திரியோட ஒரு ஆய்வு நிலையை நம்ம பார்த்துட்டோம். சிவராத்திரியுடைய பூஜை முறைகள் அப்பப்பப்பா அபிஷேக பிரியர் அப்படின்னாக்கா சிவபெருமான். ஏன் சிவபெருமானுக்கு அபிஷேக பிரியர் அப்படின்றது ஒரு புராண கதை இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே தெரியுங்க, ஆலகால விஷயத்தை வந்து மகாமேருன்ற மத்தை வச்சு வாசுகின்ற பாம்பை வச்சு இழுக்கும்போது கடையும் போது வாசுகிக்கு வந்து தன்னுடைய நெருக்கத்துக்கு தாங்க முடியாத ஒரு இது வரும்போது தன்னுடைய விஷத்தை வந்து கக்கிடுது. அந்த கக்கின விஷயத்தை உடனே எல்லாருமே வந்து யார் ஆபத் பாண்டவனாக போய் நின்னாங்கன்னா சிவபெருமான் கிட்ட. சிவபெருமான் எந்த யோசனையும் இல்லாமல் உயிர் மக்கள் வாழணும், ஜீவராசிகள் நிம்மதியாக இருக்கணும்னா உடனே அந்த விஷத்தை எடுத்து குடிச்சிட்டதாகவும், குடித்த உடனே அம்பாள் என்ன பண்ணால் அந்த வாசுகி பாம்பு எடுத்து சிவனுடைய கழுத்தில் கட்டி நிற்க வச்சு இறுக்கி பிடித்த அந்த விஷத்தை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சி அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் தான் இந்த மொத்த தமிழ்நாட்டிலே மொத்த இந்தியாவிலே ஒரே கோவிலில் மட்டும்தான் சிவபெருமான் சயன கோலத்தில் இருப்பாருங்க. சுருட்டப்பள்ளியில் அந்த சிவபெருமான் அம்பாலோட மடியில் உட்கார்ந்து அம்பாலோட பாலை குடித்து தன்னோட விஷத்து முறிவு ஏற்பட்டதாகவும் ஒரு ஐதீகம் கூறப்படுது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறுத்தப்பட்ட நாள் இதுதான், இந்த திரையோதசி திதி, மாசி மாதம் தேய்பிறை திரையோதசி திதி. அது இந்த வருஷம் எப்போ வருது, பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி காலையில் 11:07 தொடங்கி 27ஆம் தேதி காலையில் 9 மணி வரைக்கும் இருக்குது. இதுதான் சிவராத்திரியுடைய ஜோதிட ரீதியான ரூல். இந்த திதியில் தான் இவங்களுக்கு சிவராத்திரி. அப்போது அந்த அம்பாள் வந்து இறுக்கி பிடிச்சி விஷயத்தை, அதனால தான் சிவனுடைய உடம்பு வந்து நீல வண்ணத்தில், நம்ம எங்கே பார்த்தீங்கன்னாலும் நீல வண்ணத்தில் இருக்கக்கூடிய காட்சி இதுதான். அப்போது அந்த விஷத்தோட தன்மையுடைய ஹீட் அதிகமாகி சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகங்களை பண்ணி சாந்தி பண்ண வச்சாங்க. அதனால தான் சிவபெருமான் வந்து எவ்வளவு சிவபெருமானுடைய காட்சிகள் இருந்தாலும் அவருடைய தவக்கோலம் வந்து அவ்வளோ புண்ணியத்தை தரக்கூடியது. அவ்வளோ அந்த தவத்தில் அவர் உட்காரும்போது அவரோட முகம் எப்படி இருக்கும்னாக்கா மலர்ந்த தாமரை போல் அவ்வளோ அழகாக இருக்குமா. அதனால தான் தவகோலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபாடு செய்யும்போது நம்மளோட சக்கராஸோடைய ஆக்டிவேஷனும் சரி, நம்மளுடைய இன்ட்யூஷன் பவரையும் அதிகரித்து கொடுக்குதுங்க. சரி, இப்போ இங்கே வந்தாச்சு. இப்போ என்ன ஆச்சு, இந்த விஷயத்தை முடிச்சிட்டாங்க. சிவபெருமானுக்கு வந்து ஹீட்னஸ் அதிகமாக இருக்கிறனால தான் அவருக்கு வந்து அபிஷேகங்கள் வந்து அத்தனை வகை அபிஷேகங்கள் இருக்குங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரதோஷ காலம் அப்படிங்கிறது என்ன, சாயங்காலம் 4:30லேருந்து 6 இந்த காலகட்டம் தான் அவர் விஷயத்தை அருந்திய காலகட்டம்ன்றனால நந்தி மேலே நின்று காட்சி அளிக்கக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. சிவபெருமானுடைய திருவிளையாடல்கள் நிறைய இருக்குது. நம்மளுக்கு நிறைய இந்த பாடலை நக்கீரன் கிட்ட இருக்கிற பாடலாக இருக்கட்டும், சுறாவை அடித்த ஒரு திருவிளையாடலாக இருக்கட்டும், நிறைய திருவிளையாடலில் நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க, ரகசியங்கள். சிவன் அப்படின்னா மறுபெயர் ரகசியம். அப்போது இந்த சிவராத்திரி அன்னைக்கு அபிஷேகங்கள். சரி, அடுத்தது வந்து சிவ பூஜை, அதாவது 4 ஜாம பூஜைகள். 4 ஜாம பூஜைகளில் முதல் பூஜை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இரவு 9 மணிக்கு. இந்த 9 மணி பூஜை யார் யாருக்குனாக்கா ஓர் அறிவிலிருந்து 5 அறிவில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு. இந்த ஜீவராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா சிவன் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா இந்த உலகத்தில் ஓர் அறிவிலிருந்து 6 அறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்துக்கும் அவர் தான் சாப்பாடு படைத்தலே. அப்போ ஓர் அறிவுலேருந்து 5 அறிவு ஜீவன்கள் வழிபடக்கூடிய ஒரு ஜாமம் தான் இந்த ஜாமம். அடுத்த ஜாமம் வந்து பார்த்திங்கனாக்கா 12 மணி, அதாவது உச்சி கால பூஜை. இந்த உச்சி கால பூஜையை ஒருத்தர் வழிபாடு பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த 365 64, ஏன்னா இது 301 இல்லை
64 நாட்களுக்கு சிவனுடைய ஆசீர்வாதமும் சரி, உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைகளாக இருக்கட்டும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தையும் சரி. ஏன்னா உச்சிக்காலம் அப்படின்றது வந்து காளி ஜாமம், சிவனும் சக்தியும் ஐக்கியமாகி சரிசமமாக நிற்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு காட்சி. அதுதான் நடன காட்சி. அவங்க ஆனந்த நடனம் புரியக்கூடிய காட்சி அப்படின்றது வந்து இந்த நைட்டு 12 மணி உச்சிக்கால பூஜை. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா அனைத்து ஜீவராசிகளும் வணங்கக்கூடிய நேரம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2 மணி 2லேருந்து 3ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜாம வேலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஞானிகள், ரிஷிகள், சிவ பக்தர்கள், சிவ சிஷ்யர்கள் இவங்கெல்லாம் வழிபட வேண்டிய நேரம். அப்போது நான் சன்னியாசம் எடுத்துக்கிட்டேன், நான் சிவனை தெய்வமாக எடுத்துக்கிட்டேன், இஷ்ட தெய்வமாக எடுத்துக்கிட்டேன், சிவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வழிபாடு செய்யுங்க. ருத்ராட்சம் போட்டிருக்குவாங்க நிறைய பெண்களும் சரி ஆண்களும் சரி. இந்த முறைப்படி சன்னியாசம் எடுத்தவங்க, ருத்ராட்சம் போட்டவங்க இந்த காலகட்டத்தில் வழிபாடு செய்யலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா காலையில் 4 மணி பூஜை. தேவர்களும் 3,000,000 தேவர்களும் நின்று சிவ தரிசனத்துக்காக காத்துட்ருக்கக்கூடிய நேரம் அந்த 4 மணி பூஜை. அப்போது நம்ம வாழ்க்கையில் வந்து ஆதியிலேருந்து அந்தம் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை நிலைகளையும், ஒரு குழந்தை பருவமாக இருக்கட்டும், ஒரு வாலிப பருவமாக இருக்கட்டும், ஒரு மத்தியம வயசு பருவமாக இருக்கட்டும், ஒரு முதிய பருவமாக இருக்கட்டும், அதிமுதிய பருவமாக இருக்கட்டும், அந்தந்த காலகட்டங்களில் என்னென்ன விஷயங்கள் நம்ம அனுபவிக்கணும், என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு தேவை, இப்போ இருக்க நடைமுறைக்கு கடன் இல்லாமல் ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழ்கிற வாழ்க்கை, குடும்பத்தோட பிள்ளை குட்டியோட சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கையை தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. நிறைய பேருக்கு தேவைகள் இருக்குது. அந்த தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகிறதுக்கு அந்த சிவன் முன்னாடி நிற்கக்கூடிய 4வது ஜாம பூஜையில் 3,000,000 தேவர்களும் ததிஸ்துன்னு சொல்லி வெற்றியை தரக்கூடிய காலகட்டம் தான் அந்த 4வது ஜாம பூஜை. அப்போது இந்த சிவராத்திரி அன்னைக்கு பார்த்திங்கன்னா சிவனுடைய பஞ்சஸ்தலங்கள் நீர், நிலம், காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நெருப்பு, இந்த பஞ்சஸ்தலங்களில் இந்த உச்சிக்கால பூஜைகளும் 4 ஜாம பூஜைகளும் மிக சிறப்பாக நடைபெறும். ஃபுல்லாக அபிஷேகங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன செய்யலாம்? கடன் சுமை அதிகமாக இருக்கா? அரிசி மாவு வாங்கி கொடுங்க. திருமண தடை அதிகமாக இருக்கா? தயிர் வாங்கி கொடுங்க. வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாக, போராட்டத்தை என்னால் சமாளிக்க முடியல அப்படின்னு இருக்கா? விபூதி வாங்கி கொடுங்க. வாழ்க்கையில் பிள்ளை செல்வம் கிடைக்கணுமா? சந்தனம் வாங்கி கொடுங்க. அதே போல் வளர்ச்சி, செல்வ செழிப்பு வரணுமா? வில்வ இலையை கொண்டு அர்ச்சனை பண்ணுங்க. ஏன்னா இந்த அபிஷேக பிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 16 வகையான அபிஷேகம் ஒன்று இருக்குங்க, 32 வகையான அபிஷேகமும் இருக்குது. அது என்ன 32 வகை அபிஷேகம் எங்கே நடக்குது? இப்போ நான் சொல்லும் போதே நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க இந்த கோவிலில் தாங்க நடக்குதுன்ட்டு. அதே போல் தான் இந்த சிவராத்திரி அன்னைக்கு அபிஷேக பிரியருக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு அபிஷேக பொருள், உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். கண்டிப்பாக தேவையில்லாத மனிதன் ரிஷி ஞானிக்கு சமம். தேவை உள்ளவங்க இந்த பொருளை வாங்கி கொடுங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவபெருமானுக்கு அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் எந்த சிவாலயம் போனாலும் அந்த ஜாம பூஜை நடைபெறும், அந்த அபிஷேகம் ஆரம்பிப்பாங்க பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி நமசிவாய இல்லை உங்களுக்கு தெரிந்த பெயர்களை சொல்லி வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக அந்த சிவனை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக ஏற்படும். ஏன்னா இது நிறைய பேருக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நம்மளும் அதை கண்கூட பார்த்துருக்கோம். கண்டிப்பாக சிவனை தரிசிக்க இந்த மகா சிவராத்திரி மிக முக்கியமான அங்கம். ஓகே, இப்போ 4 ஜாம்பு பூஜைகளை பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா என்ன வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எப்படி வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சிவ கணங்கள், ஏன்னா நீங்கள் என்ன தான் குலதெய்வம் வச்சுக்கோங்க, என் குலதெய்வம் பெருமாளுங்க, என் குலதெய்வம் முருகருங்க, என் குலதெய்வம் லக்ஷ்மிங்க, என் குலதெய்வம் சரஸ்வதிங்க, கண்டிப்பாக வரவே வராது. நம்மளுடைய பூர்வீகத்தில் வாழ்ந்த மனிதன் தாங்க குலதெய்வமாக வருவாங்க. அந்த வாழ்ந்த மனிதன் எப்படி இருப்பாங்க? முனீஸ்வரன், கருப்பண்ணசாமி, மாரியம்மா, முத்துமாரியம்மா, கருமாரியம்மன், இந்த மாதிரி வந்து
காவல் காக்கக்கூடிய தெய்வங்கள் தான் குலதெய்வமாக வருவாங்க. இந்த காவல் காக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் யாரோட கட்டுப்பாடில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வீரபத்திரரோட கட்டுப்பாடில் இருக்குது. இந்த வீரபத்திரர் என்று யாருன்னா சிவனுடைய அங்கத்திலிருந்து வெளிவந்த துளி தான் வீரபத்திரன். ஸோ இந்த வீரபத்திரனை வந்து நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு மகா சிவராத்திரி அன்னைக்கும் எல்லா எல்லை தெய்வ கோவில்களிலும் சரி, எல்லா குலதெய்வ கோவில்களிலும் சரி கண்டிப்பாக படையல் போட்டு வழிபாடு செய்வாங்க. கண்டிப்பாக எப்படி சிவாலயத்துக்கு நீங்கள் போகிறீங்களோ உங்கள் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்துக்கும் உங்களோட குலதெய்வத்தை கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டிய நாள் இது. செய்யலையா கண்டிப்பாக குலதெய்வம் அருள் புரியாது. ஏன்னா இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஜோதிட ரீதியாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது என்னென்னா, அமாவாசை அப்படின்ற போது பார்த்திங்கன்னா நிலவின் ஒளி பூமிக்கு கிடைக்காது, இருள் நிறைந்த நாள் இது. வந்து பார்த்திங்கனாக்கா காலபுருஷ தத்துவப்படி மேஷம்ன்றது காலபுருஷர் வந்து என்ன சொன்னார், இதாங்க லக்கணம், இதாங்க ஆரம்ப புள்ளி. அந்த மேஷத்துக்கு பாதகஸ்தானம் அப்படின்ற கும்பத்துக்குள்ளே சூரியன் உள்ளே போகிறார். சனியுடைய ஆதிக்கம் நிறைந்த இருள் நிறைந்த ராசிக்குள்ள சூரிய பகவான் உள்ளே போகிறார். அந்த சூரிய பகவான் உள்ளே போகும்போது அந்த பிரதோஷ திதியில் அன்னைக்கு சூரியனுக்கே கொஞ்சம் வலு குறையக்கூடிய நாளாக இருக்கிறனால சூரியனுடைய அதிதேவதையான சிவபெருமானையும் சிவபெருமானுடைய கணங்களான நம்மள குலதெய்வத்தையும் அன்னைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வைப்ரேஷன், அதாவது நீங்கள் போய் எல்லாம் செஞ்சாதான் குலதெய்வம் வரும்னு கிடையாது. அங்கே போய் நில்லுங்க, நின்று உங்களால் முடிஞ்ச தீபம் ஏற்றுங்க, ஊதுபத்தி ஏற்றுங்க, பூ வாங்கி கொடுங்க, ஒரு ராஜக்கனி எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுங்க. இல்லையா என்னால் வெத்தலைப்பாக்கு வைக்க முடியும், வெத்தலைப்பாக்கு பழம் வைங்க. அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் நிறைய இடங்களில் சொல்லுவாங்க, இல்லைங்க குலதெய்வம் வீட்டு வாசலில் இருக்குங்க, வாய் கட்டி வச்சுருக்காங்கங்க, உங்களுக்கு அருள் கொடுக்க முடியாமல் இருக்குதுங்க. ஆனால் குலதெய்வத்துக்கு நீங்கள் கடமையெல்லாம் செய்கிறீங்க. அந்த கட்டை உடைக்கணும்னு நினைக்கிறீங்களா, இந்த சிவராத்திரி அன்னைக்கு உங்கள் குலதெய்வம் முன்னாடி நில்லுங்க. அந்த படையல் போட்டு 12 மணி பூஜை நடக்கும் பாருங்கள். சில குலதெய்வ கோவில்களில் 9 மணிக்கே முடிச்சிடுவாங்க, 10 மணிக்கே முடிச்சிடுவாங்க. சில ஆலயங்களை வந்து 12 மணி பூஜை தான் வெயிட் பண்ணி பண்ணுவாங்க. அந்த பூஜையை நீங்கள் உட்காந்து பார்த்துட்டீங்க, அந்த காட்சியில் உங்கள் குலதெய்வத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய இந்த ஆண்டு முழுவதும் தடைகளே கிடையாது, பிரச்சனைகளே கிடையாது. திருமண தடையா, புத்திர தடையா, என்ன தடை, அதை உடைக்கிறது தான் அந்த காட்சி ரூபம். கண்டிப்பாக நீங்கள் வழிபட வேணும். கண்டிப்பாக நீங்கள் போங்க. இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா என்னோடய கிளைண்ட்ஸ்க்கும் சரி, என்னோடய நண்பர்களுக்கும் சரி, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் இதான், சிவராத்திரியாக குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. அதே போல் உபாசனை தெய்வம் மிகவும் சக்தி ஊட்டப்பட்ட நாள் உபாசனை தெய்வத்துக்கு இந்த மகா சிவராத்திரி தான். அதுவும் அம்பால தான் உபாசனையாக 10 தசமகா தேவிகள் இருப்பாங்க. அந்த தேவிகள் அத்தனை பேரும் முழு பவரோடு இருக்கக்கூடிய நாள் வந்து மகா சிவராத்திரி. ஸோ இந்த நாளில் போய் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு அந்த ஆற்றல் வந்து உணர முடியும். நான் தெய்வத்தை கும்பிட்றேங்க, தெய்வம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கா, போங்க சிவாலயத்துக்கு போங்க, குலதெய்வ கோவிலுக்கு போங்க, ஒரு எலுமிச்சம்பழம் ராஜகனியை வச்சு வீட்டில் வந்து வைங்க. அந்த ஆற்றலை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உணர்த்தி காட்டுவாங்க. ஸோ சிவராத்திரின்னு அப்படின்னு எடுக்கும்போது ஜோதிட துறையாக பார்க்கும்போது மிகப்பெரிய இருள் நிறைந்த நாள். அந்த இருள்லேருந்து வெளியில் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு, நம்மளுக்கு குடும்பத்துக்கு பாதுகாப்புக்கு ஏற்படுத்திக்கிறதுக்கு குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்தை தன்னோட கணங்களாக வைத்த வீரபத்திரன் சிவனுடைய அங்கத்திலேருந்து வந்தவர். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு எல்லா இடத்துலையுமே வந்து சிவனையும் வழிபாடு பண்ணுவாங்க, எல்லா தெய்வத்தையும் வழிபாடு பண்ணுவாங்க, குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த நாள் எல்லாருக்குமே தெரியும் மசான கொலை. அந்த மசான கொலை அப்படின்னு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா பெரிய அம்பாலை படுக்க வச்சுருப்பாங்க. அம்பாலை படுக்க வச்சு சாதம், காய்கறி, நான்வெஜ்ஜு, முட்டை எல்லாம், சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சுருப்பாங்க, சேவல், கோழி எல்லாம் வச்சுருப்பாங்க. அம்பாலை வழிபாடு. அதாவது ஒரு மனுஷன் வந்து நோய்வாய்ப்பட்டால் தான் படுப்பான், செய்வனையில் அடிப்பட்டால் படுப்பான், மனசோர்வு ஏற்பட்டால் படுப்பான், செத்தா படுப்பான்.
புரியுதுங்களா? அப்போது அந்த மாதிரி இக்கட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய நாள் தான் அந்த மசான கொள்ளை. அந்த நாளில் அன்றைக்கி போய் வழிபாடு செஞ்சு அங்கே கோவிலில் போடுற சாப்பாடை சாப்பிடும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கணும்னு சொல்லி சாப்பிடும்போது அந்த சாப்பாடு நம்மளுக்கு சத்தாக மாறி ரத்தமாக மாறி நம்மளுக்கு ஆற்றலை வெளிப்படுத்தி கொடுக்கும். அதே போல் அந்த மசான கொள்ளை முடிஞ்சதுக்கப்புறமா என்ன செய்வாங்க பார்த்திங்கன்னா, அந்த பூசாரிகள் வந்து அந்த இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இறைப்பாங்க. அந்த இறைக்கும் போது யாருக்கு என்ன கிடைக்குதோ அதுக்கு ஒரு பலன் இருக்குது. அதே போல் சில பேர் என்ன செய்வாங்க, மண்ணில் செஞ்சு வைப்பாங்க. அதை இறைச்ச உடனே அந்த மண்ணை வந்து உடனே ஒரு ப்ளவுஸ் பீட்டில் கட்டி பூஜை ரூமில் வச்சுருவாங்க. அவள் தான் அந்த வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதுக்கு அடுத்தது மாசி அமாவாசை. அதாவது அமாவாசைகள் 12 அமாவாசை இருக்குங்க. ஆடி அமாவாசை என்ன சொல்லுவாங்கன்னா, மூதாதையர்கள் வந்து பித்ருலோகத்துலேருந்து பூமிக்கு வரக்கூடிய நாள். புரட்டாசி அமாவாசை வந்து மாலையபிச்ச அமாவாசை. இப்போ மூதாதையர்களுக்கு நீங்கள் என்னென்ன திதி கொடுக்கணுமோ கொடுக்க வேண்டிய நாள். தை அமாவாசை வந்து பித்ருக்களை வந்து அந்த மூதாதையர்களுடைய ஆன்மா வந்து பித்ருலோகத்துக்கு அனுப்புகிற நாள். இந்த மாசி அமாவாசை லோகத்தில் மோட்ச லோகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு வந்து உயிர் பெறக்கூடிய நாள். அதாவது எப்படி சொல்லுவாங்க, அடுத்த ரீபர்த் எடுக்கக்கூடியதுக்கான செயல்கள் நடைபெறக்கூடிய ரகசியம் நிறைந்த நாள் தான் மாசி அமாவாசை. உங்கள் வீட்டில் மூதாதையை திரும்ப வந்து பிறக்கணுமா, இல்லை உயிர் ஆன்மா வந்து இன்னும் மோட்சமடையாமல் இருக்குதா, இந்த அமாவாசையில் தர்ப்பணமோ இல்லை வழிபாடுகளோ செய்யும் போது கண்டிப்பாக அவங்களோட ரீபத்தாக இருக்கட்டும் மோட்சம் அடைகிறதும் சரி நிறைவேற்றி கொடுப்போங்க. ஸோ இந்த மகா சிவராத்திரியில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்னும் பேசணுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது.